is gonna be in Tamil. இன்னைக்கு நம்ம யூனோஃப்ளிப் விளையாட போறோம். இது நரேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவா, கேட்டுக்கோ. ஹலோ கைஸ், நான் நரேன். இவன் வந்து போன வீடியோவில் வந்து எங்கள் 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நாங்கள் வந்து இவனோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் திரும்பி இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா யூனோஃப்ளிப். அவன் சொன்ன மாதிரி இந்த யூனோஃப்ளிப்போட ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா யூனோ தெரிஞ்சுக்கிட்டா யூனோ விளையாடினவங்களுக்கு இது ஈஸி. ஏன்னா யூனோஃப்ளிப்பு தான், யூனோ தான் இது கிட்டத்தட்ட. ஆனால் இந்த யூனோவில் வந்து ஒரு ஃப்ளிப்கார்டு இருக்கும். அந்த ஃப்ளிப்கார்டு மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓகேவா? அந்த ஃப்ளிப்கார்ட் எடுத்துகிட்டு சொல்கிறேன். அப்புறம் நான் ஏதோ இந்த ஃப்ளிப்கார்ட் எடுத்துட்டேன். இந்த சைடில், அதாவது நார்மல் சைடில் இது ஃப்ளிப்கார்ட், அப்புறம் இது பிளாக் சைடில் ஃப்ளிப்கார்ட். இப்போ இந்த கார்டு போட்டிங்கன்னா நம்ம இந்த சைட் ஆடி ஃப்ளிப்பாகி எடுக்கணும். இப்போ சில பேருக்கு யூனோ கூட தெரியாது இல்லை, அதனால யூனோ எப்படி விளாடணும்னு சொல்லித்தர போகிறேன். யூனோ எப்படி விளாடணும்னா, இப்போ யூனோ எப்படி விளாட்றதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். அதாவது யூனோனா இதோ இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும், தெரியுது? எல்லாருக்கும் தெரியிற மாதிரி காட்டுறேன். இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு ஒரு கார்ட்ஸ் இருக்கும். அங்கே ஒரே ஒரு சைடு தான் இருக்கும். இது யூனோஃப்ளிப்னால 2 சைடு இருக்குது. இப்போ 2 சைடுமே ஒரே மாதிரி தான். இப்போ இந்த 7னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் 7 கார்ட்ஸ் இல்லை 8 கார்ட்ஸ் கொடுத்துடலாம். அது நம்ம விருப்பம். ஓகேவா? மோஸ்ட்லி 7 வச்சு தான் விளையாடுவோம் நாங்கள். அதனால எல்லாருமே 7 தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நானும் இவனும் விளையாண்டுருக்கோம். ஓகேவா? இவன்கிட்ட ஏதோ இந்த கார்ட்ஸ் இருக்குது, என்கிட்ட இந்த கார்ட்ஸ் இருக்குது. இப்போ 7 இருக்குல்ல, இப்போ 7 ப்ளூ கீழே இருக்குது. ஓகேவா? கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேடு இங்கே வச்சுருவோம். இவனு கேமில் இருக்கான். அதே மாதிரி இவன் தான் இங்கே இருக்கிறதுலே ஷார்ட்டான, அதாவது எங்களோட சின்ன பையன் யூனோ விளையாட தெரியும், சூப்பராக விளையாடுவான், எல்லா மேட்ச்லையும் ஜெயிப்பான். இவன் எங்களோட நல்லா விளையாடுவான். ஆமாம், எங்களுக்கே சொல்லி கொடுத்தது இவன் தான். அதனால இவன் ஒரு குட்டி பையன் நினைக்காதீங்க, இவனும் ஒரு பெரிய பிளேயர் தான். ஓகேவா? இப்போ நாங்கள் விளையாண்டுருக்கோம். இப்போ வந்து இந்த 7 கார்டு இருக்குது. இப்போ 7 கார்டு இருந்துச்சுன்னா எங்ககிட்ட இருக்க ப்ளூ கலர் கார்டு இல்லைன்னா 7 போட்ட கார்டு. இப்போ இந்த ப்ளூ கலர் கார்டு இல்லைன்னா 7 கார்டு, அது எந்த கலரில் வேணா இருக்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் கார்டு போட்டிருக்குன்னா நாங்கள் 6 ப்ளூ கலரில் இருக்க கார்டு. என்கிட்ட இந்த கார்ட்ஸ் இருக்கா, எக்ஸாம்பிளுக்கு 4 கார்டு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே இந்த கார்ட்ஸ் இருக்கா. இப்போ இங்கே இருக்கிறதுல என்ன ப்ளூ கார்டு வேணால் போடலாம், இல்லைன்னா ஏதோ இந்த 7 கார்டு போடலாம். இந்த 7 கார்டு கூட போடலாம், ஏன்னா 7க்கு 7 போடலாம். ஓகேவா? இப்போ இந்த 7 போட்டேன்னா அடுத்தது இவ ஆடணும்னா இப்போ இவ எல்லோ கலர் இல்லைன்னா 7 போடலாம். எல்லோ கலர் போட்டிருக்கா, இவன் 1 எல்லோ போட்டிருக்கான். இப்போ இவன் போடணும்னா இப்போ க்ரீன் 1 போட்டிருக்கேன். எல்லோ 1க்கு க்ரீன் 1. ஓகே, இப்போ என்கிட்ட கார்ட்ஸ் இல்லை, அந்த கார்டு இல்லை, க்ரீனும் இல்லை, 1ம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதுல இருந்து ஒரு கார்டு எடுத்து இங்க கார்டு வச்சிருக்கணும். ஓகேவா? மீதி கார்ட்ஸ் பாருங்க. இந்த சைடு விளையாடணும்னா இந்த சைடு டெக்கு மேல இருக்கணும், இந்த சைடு விளையாடணும்னா டெக்கு இந்த சைடு மேல இருக்கணும். ஆமா, இவன் சொன்னது கரெக்ட், 100% கரெக்ட். இப்போ நாங்கள் இந்த சைடு விளையாடுறதுனால நாங்கள் இந்த சைடு கார்டு எப்படி வச்சிட்டோம். இப்போ நான் ஒரு கார்டு எடுக்கணும், என்னோட கார்டு எடுக்கணும். இப்போ எனக்கு கிடைச்சிருதுக்கு எல்லோ கலர் 4, ஆனால் இங்கே போட்டுக்கிறது எல்லோ கலர், க்ரீன் கலர் 1. இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை, என்னோட சான்ஸ் ஸ்கிப்டு. அதனால இந்த கார்டு எடுத்துக்கிட்டு நான் கம்முன்னு இருந்துடுவேன். நெக்ஸ்ட் ஆதி விளையாடணும், இவன் விளையாடணும். இப்போ என்கிட்டயும் இல்லை, நானும் ஒரு கார்டு எடுக்கணும். இப்போ எனக்கு 4 வந்திருக்கு, அதனால எல்லோ ப்ளூ என்கிட்ட இப்போ என்ன கார்டு போட முடியாது, அதனால என் சான்ஸ் ஓவர். இப்போ இது என்கிட்ட க்ரீன் இருக்கு, க்ரீன் 3 நான் போடுறேன். இப்போ இதுதான் யூனோ. இப்போ யூனோவில் பவர் கார்ட்ஸ் சொல்ல போகிறேன் நான். ஆளுக்கு 2 இப்போ வந்து இந்த யூனோஃப்ளிப்பில் மட்டும்தான் +1 இருக்கும். இந்த +1, அதாவது இப்போ நாங்கள் விளையாண்டுருக்கோம்ல, எனக்கு அடுத்தது இவன் தானே. இப்போ இங்கே ஒரு ரெட் கார்டு போடுறாங்க, ரெட் கார்டு இங்கே, இப்போ ரெட் கார்டு இங்கே இருக்குது. ஓகேவா?
இந்த ரெட் கார்டு இருக்கு. இந்த ரெட் கார்டு இருந்தா இவன் போட்டா ஆதி ஒரே ஒரு கார்டு எடுத்துக்கணும். ரெட் கார்டு இருக்கா என்கிட்ட, அந்த ரெட் கார்டை இங்க போட்டா இவன் வந்து இப்ப இதே மாதிரி ஒரு +1 இல்லடா அவன் +1 இருக்கணும். +1 இல்லனா அவன் ஒரு கார்டு எடுத்துக்கணும். அவன் கார்டு எடுத்துக்கிட்டா அவனோட சான்ஸ் ஸ்கிப். இப்ப அவனோட விளையாட முடியாது. ஆமா, ஒரு கார்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த சான்ஸ் ஸ்கிப். இப்ப +2 +4 போட்டு வந்தீங்கன்னா அது சான்ஸ் ஸ்கிப். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது வந்து பவர் கார்டு, ஃபிளிப் கார்டு. இப்போ இப்படி விளையாண்டு இருக்கும் போது யூனோல வந்து யூனோ ஃபிளிப் கார்டு இருக்கு. இது இந்த கிரீன் கலர்ல எந்த கலர்ல வேணாலும் இது இருக்கலாம். ப்ளூ கிரீன் கலர்ல தான் இருக்கணும். இப்போ இந்த கிரீன் கலர்ல இருக்கும்போது போட்டீங்கன்னா இப்போ ஃபிளிப் பண்ணிடணும். இதை இந்த டெக் இருக்குல்ல, இந்த டெக்கை இப்படி ஃபிளிப் பண்ணிடணும். இந்த நீங்க இங்க வச்சிருக்கீங்கல்ல இந்த டெக் ஆஃப் கார்ட்ஸ், இதுவும் ஏதாவது இப்படி வச்சிட்டு இருக்கீங்களா, அதை நீங்க இப்படி சேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்ப அதர் மற்ற பவர் கார்ட்ஸ்லாம் இவங்க 2 பேர் சொல்லுவாங்க. இப்ப ஆதி சொல்லுவான் பாருங்க. பவர் கார்டு இந்த எல்லோ கலர் கார்டு இருந்தா நம்ம கிட்ட இந்த ஸ்கிப் இருந்தா எல்லோ கலரா இருந்தா இதுவும் எல்லோ கலரா இருந்தா நம்ம போட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்கிப் அடுத்தவங்க வராது. அதாவது இவனுக்கு அடுத்த சான்ஸ் வந்து அவங்க ஸ்கிப் அடுத்து அவங்க ஸ்கிப் அவங்க விளையாட முடியாது. அடுத்த பிளே நான் விளையாடணும், அவ்வளவுதான். அடுத்த பவர் கார்டை இவன் சொல்லுவான். இந்த சைடு அடுத்த பவர் கார்டு ஒய். இந்த கலர் இது போட்டா இது எக்ஸாம்பிள் எல்லோ இருக்கு, நம்ம இது கிரீன் சொன்னா கிரீன் கலர் கார்டு தான் நெக்ஸ்ட் போடணும். சப்போஸ் இங்க எந்த கலர் கார்டு இருந்தாலும் இந்த கார்டு போட்டா இது அடுத்த பிளேயர் இதே கலர் தான் போடணும். நான் சொல்ற கலர் தான். சப்போஸ் இப்போ வந்து நான் என்ன கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னா இது ஒரு வைல்ட் கார்டு. இந்த வைல்ட் கார்டு வந்து இந்த கீழே இதோ இங்க இப்போ ப்ரெசென்ட்ல நீங்க விளையாட்டு இருக்கும் போது கிரீன் கலர், எல்லோ கலர் இருந்தாலும் சரி, எல்லோ கலர் இருந்தாலும் சரி, ப்ளூ கலர் இருந்தாலும் சரி, ரெட் கலர் இருந்தாலும் சரி, கிரீன் கலர் கார்டு இருந்தாலும் சரி, எந்த கார்டு இருந்தாலும் நீங்க இந்த வைல்ட் கார்டு போடலாம். இந்த வைல்ட் கார்டு போட்டு என்ன யூஸ்னா இங்க இருக்க 4 கலர் இருக்கும். இந்த 4 கலர்ல நீங்க இதை போட்டு எந்த கலர் சூசஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு கிரீனா, எல்லோவா, ரெட்டா, ப்ளூனான்னு சொல்லணும். இப்போ எனக்கு அடுத்து இப்போ நான் ரெட் சொல்றேன்னா ரெட் கலர் கார்டு மட்டும்தான் இவன் போடணும். அடுத்தது இதுதான் வைல்ட் கார்டு நார்மல். இப்போ நான் இந்த ஒயில் +2 போட்டேன். இதுல எந்த இது ரெட் கலர் இருந்தா அவன் ரெட் கலர் சொன்னா இவன் ரெட் கலர் போட்டான். இது ரெட் கலர் இருந்தா இது போடலாம். இது போட்டா இது நம்ம கலர் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். வேணா +2 கூட சொல்லலாம். எந்த கலர் இருந்தாலும் போடலாம். அந்த வைல்ட் கார்டு அப்படியே தான். ஆனா இதுல அட்வான்டேஜ் என்னன்னா இதுல +2 இருக்கு. இது எனக்கு அடுத்து நான் +2 எடுத்துக்கணும், அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ நான் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல போறேன். இவ்வளோ நாள் அந்த பவர் கார்டு அந்த கார்டு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ரூல் நம்பர் 1 என்னன்னா இப்போ உங்ககிட்ட 3 கார்ட்ஸ் இருக்கு, ஓகேவா? எந்த சைடா இருந்தாலும் இந்த ரூல் வந்து 2 சைடுமே காமன். இங்க 3 கார்டு இருக்கு, நீங்க ஒரு கார்டு போட்டீங்க, இன்னும் உங்ககிட்ட 2 கார்டு தான் இருக்கு. அடுத்தது உங்க சான்ஸ் வருது. அப்ப நீங்க இந்த 2வது கார்டும் லாஸ்ட் கார்டும் போடும்போது யூனோன்னு சொல்லணும். யூனோன்னு சொல்லறா யார் சொல்லலையோ அவங்க வந்து +4 எடுக்கணும். +4 இல்லைன்னா +2 எடுத்துக்கலாம், அது உங்க விருப்பம். இது கேட்ச்னு சொன்னா எடுத்துக்கலாம். இது யாருமே நோட்டீஸ் பண்ணலன்னா எடுக்க வேணாம். அதாவது இப்போ நான் இது போட்டு 2 செகண்ட்ஸ்க்கு யாருமே நோட்டீஸ் பண்ணல, ஆனா நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன், நான் +2 சாரி யூனோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் எடுக்க வேணாம். ஆனா நான் இது போட்டு அடுத்த செகண்டே நான் சொல்லணும், போடும் போதே நான் சொல்லணும். நான் போட்டதுக்கு அப்புறம் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் யூனோ சொன்னா கூட நான் +4 எடுக்கணும். அடுத்தது என்ன ரூல்னா கார்டு போட்டதுக்கு அப்புறம் இது யூனோ சொல்லலாம், இல்லைன்னா கேட்ச் சொன்னாலும் கார்டு எடுக்க கூடாது.
கார்டு எல்லா கார்டுமே போட்டாலும். ரூல் நம்பர் 2. இப்போ இந்த 6 9 கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த லைன் இதோ இங்கே லைன் போட்டிருக்காங்கல்ல, இந்த லைனு வந்து தான் கீழே இருக்கிறது. இப்போ இது ஒரு 6 ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் லைன் போட்டிருக்கிறத கீழே வர வைக்கணும். அப்போனா இது 6. அதே மாதிரி 9 6க்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுதான் 6ம் 9க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா? கீழே இருக்கிற லைனை மட்டும் பாருங்க. இது ரொம்ப கவனிங்க. இது நம்ம விளையாடும் போது யாருமே கவனிக்காம விட வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது இது ஃப்ளிப்கார்ட். இது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன். இது போட்டால் இந்த சைடு நம்ம திருப்பி ஆடணும். இவங்க கையில வச்சிட்டு இருக்க கார்டு இப்படி வச்சிட்டு இருப்போம். இப்போ இதை ஃப்ளிப் பண்ணணும். அதே மாதிரி இங்க இருக்க கார்டு இதோ இங்க கீழே நம்ம விளையாண்டு இருக்கோம்ல, அதையும் ஃப்ளிப் பண்ணணும். இங்க கார்டு எடுக்கிறது இந்த சைடும் ஃப்ளிப் இருக்கும். இது போட்டா இந்த லைட் சைடா ஆடணும். அதே மாதிரி நம்ம இங்க வச்சிருந்தோம்ல கார்ட்ஸ் இல்லைன்னா எடுக்கிறதுக்கு, அதையும் இப்படி ஃப்ளிப் பண்ணிடணும். ஓகேவா? பேன் கேக் மாதிரி ஃப்ளிப் பண்ணணும். ஓகே, ஃப்ளிப் பண்ணும். இப்போ எல்லா ரூல்ஸும் புரிஞ்சிருச்சா? இப்போ நான் வந்து இந்த டார்க் சைடில் இருக்கிற பவர் கார்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து அதே கலர் படி போடணும். இதோட பவர் என்னன்னா இந்த கார்டு போட்டிங்கன்னா எல்லாரும் ஸ்கிப் ஆகி உங்கள் சான்ஸாக வந்துடும். ஓகேவா? இந்த ரிவர்ஸ் பற்றி நான் போன இதுலேயே சொல்லிட்டேன். இது ரிவர்ஸ் அதே தான். இப்போ நீங்கள் இந்த ரிவர்ஸ் கார்டு போட்டிங்க, நான் அது சொல்லலைன்னு நினைக்கிறேன். இந்த ரிவர்ஸ் கார்டு என்னன்னா இந்த ரெண்டு சைடுக்கும் ஒரே ரூல் தான். இந்த ரிவர்ஸ் கார்டு போட்டிங்கன்னா ஆர்டர் கிளாக் வைஸில் போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், ஆர்டர் கிளாக் வைஸில் போயிட்டு இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸில் வரணும். இப்போ நான் போட்ட இது எனக்கு அடுத்தது இது இவன் இப்போ இவனுக்கு பதில் இவன் ஆடுவான். ஏன்னா எனக்கு அடுத்தது கிளாக் வைஸில் இருந்துச்சா, இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் மாறிடுச்சு. இப்போ இவன் விளையாடுவான். அதுதான் இந்த ரிவர்ஸ். அதுக்கப்புறம் இந்த கார்டு போட்டால் இது நம்மக்கிட்ட இது பர்பிள் இருந்துச்சு. இது நம்மக்கிட்ட பர்பிள் இருக்குது. இந்த பிங்க் வர வரைக்கும் நம்ம கார்டு ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது பிங்க்கு சாரி, அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த கார்டு போட்டால் இது எந்த கலர் இருந்தாலும் போடலாம். இது ஒரு வைல்ட் கார்டு, பின்னாடி வைல்ட் கார்டு இருக்கு. இதை போடுறவங்க ஒரு கலர் சொல்லிடணும். இப்போ அடுத்த சான்ஸ் வந்து விளையாடுறவங்க வந்து இவங்க நான் இப்போ விளையாடுறேன். ஓகேவா? எனக்கு அடுத்தது வந்து இவன். இப்போ நான் கலர் சேஞ்சஸ் டு பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னா இவன் இந்த கார்டு இருந்துச்சுன்னா நான் போடலாம். இல்ல பர்பிள் வர வரைக்கும் தப்பா சொல்றான். பர்பிள் இருந்துச்சுன்னா கூட போடக்கூடாது. இங்க இருக்கிற அதாவது இங்க இந்த நம்ம கார்டு இல்லைன்னா எடுக்கிறதுக்கு வச்சிருந்தோம்ல, அங்க இருக்கிறது பர்பிள் கலர் வர வரைக்கும் எடுக்கணும். இது எனக்கு பர்பிள் வந்துருச்சா, இது வரைக்கும் எடுத்த கார்ட்ஸை அவன் எடுத்துக்கிட்டு அவனோட சான்ஸ் ஸ்கிப். அவ்வளோதான். இது வைல்ட் கார்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது கலர் படி விளையாடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம் கைஸ். இப்போ வந்து இது ஃப்ளிப் வர்றது ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அதில் நாங்கள் ஜாலி இன்னும் சேர்க்க போகிறோம். அதாவது என்னதுன்னா, இங்கே இருக்கிறவங்கள யார் கடைசியா, அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிட்டேன், இவன் செகண்ட் ஜெயிச்சிட்டான். அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து யஷ்வந்த் தான் லாஸ்ட் பிளேஸாக கன்சிடர் ஆகப்படும். அப்போ வந்து லாஸ்ட் பிளேஸ் இருக்கிறவங்க வந்து இந்த தோனி ஜெர்சி போட்டு பில்லுவால அடி வாங்கணும். இந்த தோனி ஜெர்சி இல்லை, இவன் எதுக்கு இதை எடுத்துறாங்கன்னு தெரியல. இதோ இந்த தலகாணியால மண்டையில டப்புன்னு பண்ணா டெஸ்ட் காமிக்கிறேன். இப்படி அடிக்கணும். ஒரே ஃபாஸ்டால இங்க பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டால அடிக்க கூடாது. அதாவது ஜெனியூனா, அதாவது இது சும்மா ஃபன்னுக்கு தான். இது அப்படியே இப்படி அடிக்கணும். 3 தடவை இப்படி லைட்டா அடிக்கணும். அவ்வளவுதான். இவன் அடிச்ச மாதிரி அடிக்க கூடாது. ஓகேவா? இவ்வளவுதான். ஓகே, இப்போ இதுதான் ரூல்ஸ். இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் गाइस. வாங்க. ஸ்டார்டிங் இது லைட் சைடு ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த டெக் கார்ட்ஸ் வந்து
டார்க் சைடுல வச்சிடணும். அது ஆல்ரெடி சொல்லி வச்சுனாங்க. இப்போ கேமுக்குள்ள போலாம் guys. இது லைட் சைடு விளையாடுறோம். டார்க் சைடு தான் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். guys மெயினா சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட கார்ட்ஸ் வந்து மத்தவங்க பார்க்க கூடாது. அத பார்க்காம வச்சுக்கிறது தான் உங்க வேலை. இப்போ யாரு ஜெயிக்கிறாங்க பார்க்கலாமா? ஈஸி. இதோ இப்படி சும்மா ஓகேவா? ரூல்ஸ் படி விளையாடுங்க. யாரும் சீட்டிங் பண்ணாதீங்க. இது ஒரு கேம் தான். நான் பண்ணுவேன், நீங்க பண்ணாதீங்க. ஜஸ்ட் கேம் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஓகே गाइस, இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். இதோ டிஸ்ட்ரிபியூட் பண்றது காட்டும். 1 அதுவும் இல்லாம கவுண்ட் உங்களுக்கு பிடிச்சது தான். நாங்க இப்போ வந்து ஜெனரலா 7 வச்சு தான் விளையாடுவோம். அதனால இப்போ எல்லாருக்கும் 7 கார்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ போட்டதுக்கு அப்புறம் ஒரு கார்டு, அதாவது இங்க இருந்து ஒரு கார்டு ஸ்டார்டிங் கார்டா வச்சிருங்க. அது பவர் கார்டா வந்துச்சுன்னா திருப்பி வச்சுட்டு கீழே வச்சுட்டு வேற ஏதாச்சும் கார்டு வைங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்டே நார்மல் கார்டு இருந்ததுனால இங்க வைக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் 7 கார்ட்ஸா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இத செக் பண்ணிக்கிறது தெரியுதா गाइस? தெரியுதா? செக் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். செக் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேருக்கு 8 6 அப்படின்னு வந்திருக்கலாம். அதனால எல்லாரும் செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க ரெண்டு பேரும். ஏற்கனவே பண்ணிட்டேன். நான் டவுல ஃபர்ஸ்ட் காமிக்கலாம். 7 இருக்குது गाइस. ஓகே गाइस, இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்றோம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு அடுத்து இவன் ஃபர்ஸ்ட் யார் போடுறாங்களோ நெக்ஸ்ட் ஆதி போடணும். ஓகே, இவன் ஆதி, பிளேயர் 1 நரேன், பிளேயர் 2 ஆதி, பிளேயர் 3 யஷ்வந்த். ஓகே, இப்போ கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆதி போடாது. இவன் வந்து இப்போ +1 போட்டிருக்கா. ஓகேவா? உங்களுக்கு இங்க இருக்கிற கார்ட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் गाइस. இப்போ நானும் +1 போடுறேன். ஆமா, நம்ம கிட்ட +1 இருந்துச்சுன்னா +1 போடலாம்னு சொன்னேன்ல. இப்போ என்கிட்ட இந்த +1 எந்த கலர்ல வேணா இருக்கலாம். +1 இருக்கிறது போடலாம். இப்போ திரும்பி +1 போடுறேன் நான். ஆதி +1 2 3 4 +4 எனக்கு. அதாவது இப்படி போட்டு வரும்போது கடைசியா ஒருத்தவங்க கிட்ட இல்லாம வரும்போது இங்க இருக்க எல்லா கார்ட்ஸையும் அவங்க எடுக்கணும். இப்ப +1 இருக்கு. அப்பனா யஷ்வந்த் 4 கார்ட்ஸ் எடுக்கணும். இதை நானே கொடுக்குறேன். 1 2 3 4. இப்ப அவன் கார்ட்ஸ் எடுத்ததுனால நான் ரூல்ஸ் சொன்னபடி இப்ப அவன் விளையாடக்கூடாது. அவனுக்கு அடுத்தது நான். இப்ப கார்டு இருக்கிற கார்டு வந்து +1 எல்லோ. ஓகேவா? நாங்கள் காமிச்சிட்டு போடுறோம். அதனால உங்களுக்கு தெரியும். இப்போ கேம் ஸ்டார்ட். நரேட் போடணும். இப்போ நான் போடணும். இப்போ நான் வந்து எல்லோ 6 போடுறேன். இப்போ ஆதி பிளேயர் 2 என்கிட்ட இல்ல. அதனால ஒரு கார்டு எடுத்துக்கிறோம். அவன்கிட்ட இல்லை. அதனால இப்போ அடுத்தது யஷ்வந்த் விளையாடு. என்கிட்ட ஃப்ளிப் இருக்கு. அதனால நான் ஃப்ளிப்பு போடுறேன் எல்லோ கலர்ல. இங்கேயும் எல்லோ கலர் இருக்கு. என்கிட்ட எல்லோ ஃப்ளிப் இருக்கு. நான் போடுறேன். இப்போ நாங்கள் எல்லாரும் மாற்றணும் கார்டு. அதே மாதிரி இங்க இருக்கிறதும் மாற்றணும். இந்த சைடு மாற்றணும். பேன் கேக் திருப்புற மாதிரி. அதுவும் இங்கேயும் திருப்பிடணும். உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுனால பேன் கேக் திருப்புற மாதிரி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கையால் வச்சு. ஓகே, இப்போ வந்து இவன் தான் ஃப்ளிப் போட்டதுனால அடுத்த பிளேயர் ஆடணும். அதாவது நிறைய ஆடணும். நான் விளையாடணும். ஆரஞ்சு 8 தான் போடணும். இது ஃப்ளிப் கார்டு. இது வந்து ஃப்ளிப் கார்டு. அதாவது இந்த கார்டு தானே ஃப்ளிப் போட்டா அந்த கார்டு பின்னாடி இருக்க கார்டு தான் கலரா இருக்கணும். இப்போ கலர் 8 ஆரஞ்சு 8 எல்லாம்
என்கிட்ட ஆரஞ்சு 8 இல்லை, அதனால நான் ஆரஞ்சு போடுறேன். ஈவன், இதாவது இந்த கலர்னா என்னன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? கரெக்டாக கெஸ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக சொன்னீங்க. இவனோட எங்களை 2 பேரோட சான்ஸ் ஸ்கிப் ஆகி திரும்பியும் இவனே விளையாடணும். அவன் போடுறதும் ஆரஞ்சில் தான் போடணும். இப்போ அவன் கிரீன் 4 போட்டிருக்கான். எல்லோ சாரி, ஆரஞ்சு 4 போட்டிருக்கான். இப்போ அடுத்தது யஷ்வந்த். நான் வந்து ஆரஞ்சில் எதுவும் இல்லாதனால ஆரஞ்சு +4 போடுறேன். +5. இப்போ என்கிட்டயே ஆரஞ்சு +5 இருக்கு, இல்லை +5 இருக்கு, அதனால நான் இது போடுறேன். ஒன்றும் இல்லை காய்ஸ். இப்போ அவன் +10 எடுக்கணும். 3 4 5 6 7 8 9 10. 10. Thank you. ஓகே. இப்போ இவன் கார்டு எடுத்தது ஆரஞ்சு தான் போடணும். இவன் கார்டு எடுத்ததுனால இவன் சான்ஸ் ஸ்கிப். அடுத்தது யஷ்வந்த். என்கிட்ட கார்டு இல்லை, அதனால நான் ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். அந்த கார்டும் கலர் சேஞ்சஸ் இருக்கு. நான் சொன்னது நான் இருக்கா இந்த ரூலு? கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. இது வைல்ட் கார்டு. இது எந்த கலர்னாலும் போட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலர் சேஞ்சஸ் டு பிங்க். இப்போ நான் அந்த கார்டு போட்டேன்னா என் சான்ஸ் ஓவர். இப்போ பார்க்காதீங்க மற்றவங்க கார்ட்ஸ், அது தப்பு. தட் இஸ் இட். அது வந்து சீட்டிங் பண்ணுறதுக்கு சேம். இது உங்கள் அவன் கிட்ட இப்போ பிங்க் 5 இருந்துச்சு, அதனால போடுறோம். என்கிட்ட பிங்க் 8 நான் போடுறேன். என்கிட்ட லாஸ்ட் 2 கார்ட்ஸ், அதனால பிங்க் 9 இருக்கு. யூனோ, அதாவது இந்த கார்டு என்னன்னு சொல்லியிருந்த பார்த்தீங்களா? பவர் கார்டு. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. அதாவது இது வைல்ட் கார்டு ப்ளஸ் டேக் கார்டு. இப்போ இவன் ஒரு கார்டு போட்டு என்ன கலர் சேஞ்சஸ் டு கலர் சூசஸ் டு இது சேஞ்சஸ் டு ப்ளூவா பர்பிள். இவன் பர்பிள் சூஸ் பண்ணியிருக்கான். இவன் பர்பிள் கார்டு வர வரைக்கும் எடுக்கணும். யாக்கும் யஷ்வந்த் 2 கார்ட்லயே வரும்னு பார்த்தேன் guys. பர்பிள் 5. இப்போ இவன் கார்டு எடுத்துட்டான், அதனால இவனோட சான்ஸ் ஸ்கிப் ஆயிடுச்சு. நீங்க இது 5க்கும் +5க்கும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. +5க்கு இங்க ப்ளஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ப்ளஸ் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ அவன் கார்டு எடுத்துட்டான், அதனால அவனால இப்போ போட முடியாது. போடக்கூடாது. இப்போ என்கிட்ட பர்பிள் கலர் இல்லை, ஓகேவா? ஏன்னா என்கிட்ட இதுதான் இருக்கு, யார்கிட்ட சொல்லாதீங்க. அதனால இப்போ நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஒரு கார்டு எடுத்து எனக்கு வரல, ஏன்னா எனக்கு கிடைச்சது இது. அதனால இப்போ இவன் போட போறான். ஆதி. இவன் கிட்ட +5 பர்பிள் இருந்துச்சு, அதனால இதை போட்டான். என்கிட்டயும் +5 இருக்கு, நானும் போடுறேன். அதனால என்னோட சான்ஸ், அதாவது என்கிட்ட +5 இல்லை நான் சொன்ன மாதிரி. அதனால இப்போ நான் +10 எடுக்க போறேன் கைஸ். சாரி. ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன். நான் விளையாடக்கூடாது கைஸ். இங்கே பார்த்துக்கோங்க என்னோட கார்ட்ஸ். சொல்லாதீங்க யார்கிட்டையும். ஓகே, இப்போ வந்து ஆதி விளையாட போகிறோம். ஏன்னா நான் கார்ட்ஸ் எடுத்துட்டு என்னோட சான்ஸ் ஓவர். பர்பிள் கலர் தான் போடணும். பர்பிள் கலர் நான் போடுறேன். அப்போ இப்போ நான் விளையாடணும். இவன் ரிவர்ஸ் போட்டிருக்கான். இப்போ இது இவனுக்கு அடுத்து நான்னா, இவன் ரிவர்ஸ் போட்டா நிறைய நாட்டணும். இப்போ நான் கலர் சேஞ்சஸ் டு வைல்ட் கார்டு போட்டு பிங்க் கலர் சூஸ் டு பிங்க் கலர் சேஞ்சஸ் டு பிங்க். நான் ஸ்கிப் ஆல் போடுறேன். இது ஸ்கிப் ஆல். திரும்ப நான் தான் போடணும். ரிவர்ஸ்னா நான். ஏன்னா இவன் ஆர்டர் போயிட்டு இருக்கும். இப்போ நான் இப்போ இது மட்டும் ரிவர்ஸ் மட்டும் நல்லா கவனிங்க கைஸ். இப்போ என்கிட்ட ஃப்ளிப்கார்ட் இருக்கு, அதனால நான் இது போட்டணும். அது போட்டோடனே இந்த ஃப்ளிப்கார்ட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிடுங்க. அப்புறம் இதை அப்படியே எடுத்து ஃப்ளிப் பண்ணி வச்சிருங்க. இந்த சைடு வைல்ட் கார்டு வந்துச்சுன்னா
இதுல எல்லோ இருந்துச்சுன்னா முன்னாடி கார்டு எல்லோ இருந்துச்சு. நீங்க வந்து இப்ப கடைசியா போட்டவங்க வந்து கலர் சூஸ் பண்ணணும். இப்ப நான் எல்லாரும் ஃபிட் பண்ணியாச்சா? நான் இப்ப கலர் சேஞ்சஸ் டு நீங்க தக் முடித்தன கலர் சேஞ்சஸ் டு எல்லோன்னு சொல்றேன். அதனால நான் எல்லோன்னு சொல்லிட்டு நான் போடலாம். ஏன்னா நான் முன்னாடி போட்ட கார்டு தான் இது. அதனால போடக்கூடாது. சாரி கைஸ், சாரி. நான் கலர் சொல்லிட்டு விட்டுறணும். ஏன்னா நான் இந்த கார்டு போட்டது நான் தானே போன சான்ஸ்ல. அதனால நான் இது போடக்கூடாது. இப்போ அடுத்த சான்ஸ் ஆதி விளையாடணும். யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இது வந்து அவன் கலர் 7 போட்டிருக்கான். கைஸ் என்கிட்ட பவர் கார்ட்ஸ் நிறைய இருக்குது சொல்லிட்டேன். ஆனா காமிக்க மாட்டேன். ரிவர்ஸ். இப்போ ஆதி போடணும். எனக்கு அந்த பவர் கார்ட்ஸ் இதெல்லாம் வேணாம் கைஸ். கைஸ் சீட்டிங் பண்ணாதீங்க கைஸ். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. யார் அந்த தலைகடி அடி வாங்க போறான்னு தெரியல. இந்த ரிவேஸ் நான் போடலாமா எனக்கு தெரியல. அதனால நான் என்கிட்ட கேட்குறேன். அண்ணா ரிவேஸ் ஆக்காமையோ இல்லை முடிஞ்சுதான். இவன் ரெட் ரிவர்ஸ் போடுறான். இங்க எல்லோ ரிவர்ஸ் இருக்கு. எந்த கலர்ல ரிவர்ஸ் இருந்தாலும் போடலாம். ஆனா ரிவர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ திரும்ப நான் தான் ஆடணும். ரெட் கலர் தான் போடணும். இப்போ நான் விளையாடணும். அதனால நான் வந்து இந்த கார்டு போடுறேன். நான் இப்போ இந்த கார்டு போட போறேன். இது போட்டேன். என்ன கலர் சூஸ் பண்றேன்? கலர் சேஞ்சஸ். நான் 2 கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் கைஸ். கலர் சேஞ்சஸ் green. ஏன்னா இவன் கார்டு போட்டான் green. +2 இது +2 ஒயிட். அப்படின்னா நான் 2 கார்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஸ்கிப். இப்போ நான் 2 ஆடணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நாங்க பார்ட் 2 போட போறோம். டைம் 9:40க்கு நாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவன் வேற வீடியோ. இவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கணுமா. இது நாங்க வேற பார்த்து கண்டினியூ பண்றோம். தேங்க்யூ. சாரி கைஸ், நாங்க முடியாது. ஆனா உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. நாங்க புதுசா வீடியோ போடுறது உங்களுக்கு சீக்கிரமா வரும். அதே மாதிரி கைஸ், நாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா ரூல்ஸ்ல தப்பு பண்ணியிருந்தோன்னா இங்க கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாங்க திக்கி பேசியிருப்போம் பாஸ் பண்ணி. அதுக்கு ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா மன்னிச்சிருங்க, சாரி. நாங்க செகண்ட் பார்ட்ல உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விலகிறது யஷ்வந்த், ஆதி, நரேன். பாய். லைக் டார்கெட் 1K. தேங்க்யூ. பாய் கைஸ், இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா ஓகேவா, நீங்க கேட்குற கேமை நாங்கள் விளையாடுவோம். அது என்ன கேம் வேணா இருக்கலாம். அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லித்தரேன். அது இவன் வரமாட்டான். இவன் மட்டும் தான் வருவான். ஆனா இது ஒரு அப்படிலாம் இல்லை. நாங்கள் 2 பேரும் இருப்போம். இவன் வருவானான்னு தான் டவுட். அவ்வளோதான். இங்க பாருங்க, நான் இது மாதிரி வேற எஜுகேட்டிங் வீடியோஸ்க்கு நீங்க யஷ்வந்த் கார்த்திக் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ் போச்சுன்னா இதோட பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 3 பார்ட்டியும் சேர்த்து போடுவோம். ஓகே गाइस, தேங்க் யூ.